ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து 3 நாளாக மொட்டை மாடிக்கே வரலைங்க. மழை ரொம்ப பேஞ்சிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள். அதனால் மொட்டை மாடிக்கே நான் வரவே இல்லை. இப்போ பார்க்குறேன், இது பாருங்கள் லெமன் ஸ்ட்ராபெரி கோவா நல்லா பழுத்து பாருங்கள், வெடி போட்டுருக்கு பாருங்கள், நல்லா பழுத்துருக்குங்க. ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இவ்வளோ பெருசாக இருக்குது இது லெமன் ஸ்ட்ராபெரி கோவா இல்லைன்ட்டு. ரெட் ஸ்ட்ராபெரி கோவா சின்ன சின்னதாக இருக்குங்க, லெமன் ஸ்ட்ராபெரி கோவா நல்லா பெருசாக வருங்க. அது சத்து பொறுத்துங்க. இது வந்து நிறைய ஃப்ரூட்டாக இருந்ததுன்னா சின்ன பழமாக காய்ச்சிருக்கும். இது வந்து ஒரே ஃப்ரூட்டாக இருக்கிறதுனால பெருசாக காய்ச்சிருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாக இருக்குது பாருங்கள். இந்த நார்மல் சைஸ் கொய்யா பழம் மாதிரி தான் இருக்குது. நல்லா பழுத்து இருக்குங்க. இப்போ வந்து மணி வந்து 6:30 ஆகுதுங்க. ஈவினிங் 6:30 ஆகுதுங்க. அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா பழுத்து வெடி போட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு புழு இருக்கான்னு பார்க்கணுங்க. என் கண்ணுக்கு மட்டும் தாங்க அந்த புழுலாம் மாட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உள்ளே இப்படி தாங்க இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த காயாக இருக்குது பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். ஆனால் இங்கே வெடிப்பிட்டுருக்கு. ஆனால் இந்த காயாக இருக்க இடத்துல கொஞ்சம் கசக்குதுங்க. நீங்கள் எப்பவுமே லெமன் ஸ்ட்ராபெரி கோவா நல்லா பழுத்து இந்த மாதிரி எல்லோ கலராக ஆன பிறகு சாப்பிடுங்க. இந்த மாதிரி க்ரீன் கலராக இருந்ததுன்னா இந்த இடத்துல மட்டும் கசப்பாக இருக்குங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஆமாம், கடையில் வந்து பழுத்து போன கொய்யாப்பழம் விற்பாங்க. பழுத்த கொய்யாப்பழம் நீங்கள் எது வாங்கினாலும் அதில் கண்டிப்பாக புழு இருக்குங்க. ஆனால் இதில் வந்து அந்த கொய்யாப்பழம் பழுத்து போனால் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்குங்க. லைட்டாக புளிப்பாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். ரெட் ஸ்ட்ராபெரி கோவாலாம் சின்னதாக காய்க்கும். இது வந்து லெமன் ஸ்ட்ராபெரி கோவா. ஒருத்தர் வந்து இது லெமன் பெருசாக காய்க்குது, லெமன் ஸ்ட்ராபெரி கோவா இல்லைன்னு சொன்னீங்க. இது லெமன் ஸ்ட்ராபெரி கோவா தாங்க. அதனால தாங்க சீட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே சீடாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நான் அந்த சீடெல்லாம் அப்படியே முழுங்கிடலாம், ஆனால் கடிக்க முடியாது, நம்ம முழுங்க தான் செய்யணும். நல்லா இருக்குதுங்க. இந்த பழம் எப்பவுமே வந்து நல்லா இருக்கும், எல்லோ கலராக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த இடத்துல சாப்பிட்டா மட்டும்தாங்க கசப்பாக இருக்குது. அதனால் சாப்பிடல. நான் உள்ளே இருக்கிறது மட்டும் சாப்பிட்டேங்க. புளிப்பாக இருக்குங்க. கொய்யாப்பழம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உள்ளே இருக்கிறது மட்டும் சாப்பிட்டேங்க. வெளில இருக்கிறது ஹார்டாக இருக்கிறது அதை அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்குங்க. புளிப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே இந்த ஃப்ரூட் கண்டிப்பாக வாங்க. லெமன் ஸ்ட்ராபெரி கோவா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லெமன் ஸ்ட்ராபெரி கோவா தாராளமாக வாங்கலாங்க. இந்த ஃப்ரூட்டை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.